திருமணத்திற்கு வரன் தேடுவதற்காக நல்ல ஃபில்டர்களை போட்டு தங்கள் வீட்டு பெண்களின் அழகான ஒரு போட்டோவை மேட்ரிமோனியல் தளங்களில் பதிவேற்றம் செய்து வைத்து ஒரு பக்கம் பெண் வீட்டார் காத்திருக்க, கட்டுமஸ்தான உடலமைப்பு கொண்ட புகைப்படங்களை பதிவிட்டு பெண்களை கவர்ந்து பழகி பணத்தையும் நகையையும் பறிக்க சில மோசடி பேர்வழிகள் சமூகத்தில் வலம் வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடம் பழகி நகையை அபே செய்த மன்மத கொள்ளையன் ஒருவன் போலீசாரிடம் சிக்கி இருக்கிறான். யார் அவன்? பெண்ணை ஏமாற்றியது எப்படி? போலீசில் சிக்கியது எப்படி என்பது குறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை நெசப்பாக்கத்தை சேர்ந்த பெண் ஒருவர் தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை செய்து வருகிறார். இவரது கணவர் விபத்தில் சிக்கி 2015ஆம் ஆண்டு இறந்துவிட்ட நிலையில் குழந்தைகளுடன் தனியாக வசித்து வருகிறார். மறுமணம் செய்து கொள்ள அந்த பெண் ஷாதி.com வலைதள மையத்தில் பதிவு செய்திருக்கும் நிலையில் அதே வலைதளத்தில் பதிவு செய்திருந்த சுரேஷ்குமார் என்பவருடன் பேசி வந்துள்ளார். சுரேஷ்குமார் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்ததால் அதனை நம்பி இருமுறை இருவரும் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி வள்ளுவர் கோட்டம் அருகே சுரேஷ்குமாரின் காரில் இருவரும் சென்று பேசி வந்தனர். அப்போது அந்த பெண் கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் செயின் நன்றாக இருப்பதாக கூறி சுரேஷ்குமார் வாங்கி பார்த்துவிட்டு பின்னர் அந்த பெண்ணின் கைப்பைக்குள் அவர் பார்த்த சமயமே வைத்திருக்கிறார். பின்னர் சிறிது தூரம் காரில் சென்றபோது சுரேஷ்குமார் தனக்கு தாகமாக இருப்பதாக கூறி அந்த பெண்ணை அருகில் உள்ள கடையில் ரெட்புல் வாங்க அனுப்பியுள்ளார். ரெட்புல் வாங்கிவிட்டு வந்து கொடுத்துள்ளார் அந்த பெண். காரில் இருந்து இறங்கும் போது அந்த பெண் கைப்பைக்குள் வைத்த நகையை பார்த்தபோது அந்த நகை காணாமல் போனதால் உடனடியாக சுரேஷ்குமாரிடம் கேட்டிருக்கிறார். முறையான பதில் அளிக்காமல் காரை கிளப்பிக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் சுரேஷ்குமார். நகை திருடு போனது தெரிய வந்ததும் உடனடியாக பாதிக்கப்பட்ட பெண் இதுகுறித்து தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளில் அந்த நபர் ஓட்டிச் சென்ற காரின் பதிவு எண்ணை வைத்து நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த 40 வயதான சுரேஷ்குமாரை கைது செய்தனர். விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. 40 வயதான MBA பட்டதாரியான சுரேஷ்குமாருக்கு ஏற்கனவே 2 திருமணங்கள் நடைபெற்றிருப்பதும் மேலும் பப்பில் பழக்கமான பெண்களை தனது காதல் வலையில் விழ வைத்து அந்த பெண்களுடன் பழகி பணம் பறிப்பில் ஈடுபட்டுவிட்டு தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது. சுரேஷ்குமார் தினமும் ஜிம்மிற்கு சென்று உடல் கட்டமைப்பை சினிமா ஹீரோக்கள் மெயின்டைன் செய்வதை போல செய்து வந்ததும் தெரிய வந்தது. அந்த உடல் அமைப்பு கொண்ட புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு அதில் சிக்கக்கூடிய பெண்களை குறிவைத்து பழகி பணம் பறிப்பில் ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளதும் தெரிய வந்தது. குறிப்பாக திருமணமாகி விவாகரத்து பெற்ற பெண்கள், கணவரை பிரிந்து வாழக்கூடிய பெண்கள், அதுவும் நல்ல வேலையில் உள்ள பெண்களை மட்டுமே குறிவைத்து தனது வலையில் விழ வைத்து ஆசையை தீர்த்து கொண்டு பணப்பறிப்பில் ஈடுபடுவதையும் வாடிக்கையாக வைத்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஒரு திரைப்படத்தில் சுரேஷ்குமார் ஹீரோவாக கமிட் ஆகி அதன் பிறகு அந்த படம் நின்றதும் அந்த புகைப்படத்தை வைத்துக் கொண்டு பல பெண்களை ஏமாற்றுவதையும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எந்த வேலைக்கும் செல்லாமல் சுரேஷ்குமார் கார் ஒன்றை வைத்துக் கொண்டு லாஜிஸ்டிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் வேலை பார்ப்பதாக கூறி கட்டுக்கதைகளையெல்லாம் அவிழ்த்துவிட்டு பெண்களை மயக்கி வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேபோல ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த புகாரில் நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 4 வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. தனியார் ஊழியரின் கைப்பையில் இருந்து அபே செய்த தங்கச் செயினை திருடிச் சென்று அதனை விற்று சுரேஷ்குமார் ஐபோன் வாங்கியதும் தெரிய வந்துள்ளது. இதில் பழக்கமான சுமார் 15க்கும் மேற்பட்ட பெண்களிடம் தற்போது சுரேஷ்குமார் வாட்ஸ்ஆப்பில் பேசி வருவதும் அம்பலமாகி உள்ளது.
சுரேஷ்குமாரிடமிருந்து ஒரு கார், 10,000 ரூபாய் பணம் மற்றும் 4 ஸ்மார்ட் போன்களை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். சுரேஷ்குமாரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போன்களை சைபர் ஆய்வகத்திற்கு போலீசார் அனுப்பி வைத்திருக்கும் நிலையில் சுரேஷ்குமாரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்திற்கு அணுகி புகார் அளிக்கலாம் எனவும் யாரும் இவரிடம் ஏமாற வேண்டாம் எனவும் போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு காதல் வலை விரித்து கைவரிசை காட்டியிருப்பதாக சொல்லப்பட்டாலும் தற்போது வரை 5 பெண்களே புகார் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. போலீசிடம் சென்றால் பணத்தோடு சேர்ந்து மானமும் போய்விடும் என்று பல பெண்கள் அஞ்சுவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பெண்களை மயக்கி மிரட்டி பணம் பறித்து தண்டனை பெற்று சிறையில் கம்பி எண்ணி வரும் காமுகன் காசிக்கு இணையாக இந்த சுரேஷ்குமாரும் கைவரிசை காட்டியிருப்பதாக குற்றம் சாட்டுகிறார் பாதிக்கப்பட்ட பெண். போலீசார் விரிவான விசாரணை நடத்தி தனது நகையை மீட்டுக் கொடுப்பதோடு இவனை போன்ற ஆசாமிகளிடம் பெண்கள் ஏமாறாமல் உஷாராக இருக்க போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேட்ரிமோனியல் மூலம் பெண்களிடம் பழகி ஏமாற்றுவது ஒன்றும் புதிதல்ல என்று கூறும் போலீசார் இதுபோன்ற மோசடியாளர்களிடம் பெண்கள்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். மேட்ரிமோனியலில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களை உண்மையா என்று நேரில் சென்று விசாரித்து உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று எச்சரிக்கும் காவல்துறையினர் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக எக்காரணத்தை கொண்டும் நகை பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மோகத்தில் செய்தாலும் நம்பிக்கை மோசடி செய்தாலும் குற்றம் கேடு தரும்.